கிளாஸில் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மெத்தடு. ஸோ ஒரு மெத்தடை வந்து நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து மெத்தடோட ரிட்டன் டைப் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரிட்டன் டைப் அப்படின்னும் போது வந்து அந்த மெத்தடோட எண்டில் அந்த மெத்தட் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணணும்னு நினச்சிச்சின்னா அந்த ரிட்டன் டைப்பை தான் வந்து நம்ம இங்கே டேட்டா டைப்பில் மெத்தட் நேமுக்கு முன்னாடி கொடுக்கணும். அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்போ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை வந்து ஃப்ளோட்டோ இல்லை டபுளோ எதுவாக வேணால் இருக்கலாம். அது மாதிரி வந்து இஃப் எ மெத்தட் டஸ் நாட் ரிட்டன் அ வேல்யூ இட்ஸ் ரிட்டன் டைப் மஸ்ட் பி வாய்ட். கன்ஃபார்மாக வந்து ஒரு மெத்தடு எதுவுமே எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டன் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து அதோட ரிட்டன் டைப்பை வாய்டுன்னு சொல்லி தான் கொடுக்கணும். வாய்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்பு. அந்த டேட்டா டைப் என்ன பண்ணுன்னா வந்து எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டன் பண்ணாது. அதுதான் வந்து நம்ம வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தடுக்கு ரிட்டன் டைப் கொடுத்தோன்னா அதோட மீனிங். ஓகே, ஸோ வாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா வந்து அந்த மெத்தட் வந்து எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டன் பண்ணாது அப்படின்னு தான் அர்த்தம். ரிட்டன் டைப் வந்து இன்டீஜரோ இல்லை ஃப்ளோட்டோ இல்லை டபுளோ அப்படி கொடுக்காம வாய்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டன் பண்ணல அப்படின்றதான் அர்த்தம். த நேம் ஆஃப் த மெத்தட் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த நேம். ஸோ நேம், ஒரு மெத்தடுக்கு நம்ம என்ன நேம் வேணால் கொடுக்கலான்னு சொன்னேன். சரியா, ஒரு மெத்தடுக்கு வந்து உங்கள் நேமை கூட கொடுக்கலாம். ஆல்ஃபபெட்ஸோட காம்பினேஷனில் என்ன நேம் வேணால் கொடுக்கலான்னு சொன்னேன். ஸோ ஓகே, அதுதான். The parameter list is a sequence of type and separated by commas. Parameter list. So parameter listனா என்ன? Parameter list அப்படிங்கிறது வந்து நம்ம பாஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது அதுக்கு நம்ம பாஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா வந்து கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஸ்டேட்மெண்ட்ஸில் அடிஷனோ இல்லை சப்ட்ராக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோ அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த வேல்யூஸை அந்த மெத்தட் வந்து எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெத்தடை கால் பண்ணும்போது வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். அதை தான் அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே, the parameter list is a sequence of type and separated by commas. நார்மலாக வந்து பேராமீட்டர் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவோம். பேராமீட்டர் லிஸ்ட் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். 1 2 3 அண்ட் ஸோ ஒன். நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். Okay, so arguments are passed to methods, it is called, and parameters are essential variables that receive the values. So arguments are passed to methods. So arguments நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா வந்து மெத்தடை கால் பண்ணுவோம் மெயின் கிளாஸில். ஸோ இந்த மெத்தடை வந்து பாக்ஸ் கிளாஸ்க்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்ணுறேன், அந்த மெத்தடை வந்து நான் பாக்ஸ் கிளாஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். அந்த மெத்தடை நான் வந்து மெயின் கிளாஸில் போய் கால் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸ்க்கு பேர் தான் மெயின் கிளாஸு. அங்கே தான் வந்து இந்த பாக்ஸ் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னா மெத்தடை கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது பேராமீட்டர் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டில் வந்து நான் எத்தனை வேல்யூஸ் டிஃபைன் பண்ணியிருக்கனோ அத்தனை வேல்யூஸையும் நான் பாஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு பேர் தான் இங்கே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மெத்தட் காலிங்கில் நான் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸு. அந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் அதர்வைஸ் வேல்யூஸை வந்து அக்செப்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மெத்தடு, அதில் உள்ள பேராமீட்டர் லிஸ்ட்டு தான், அந்த பேராமீட்டர்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ வந்து நான் வந்து பாஸ் பண்ணுற வேல்யூஸை அக்செப்ட் பண்ணுற இடத்துல மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணுவோம், அந்த இடத்துல அந்த பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பாஸ் பண்ணுற வேல்யூ பாஸ் பண்ணுற மெத்தட் காலிங்கில் அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் எசென்ஷியல் வேரியபிள்ஸ் தட் ரிசீவ்ஸ் த வேல்யூ. ஸோ நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை இந்த பேராமீட்டர்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணணும். If the method has no parameter, the parameter will be empty. இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தடுக்கு எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணலன்னா வந்து அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஒரு மெத்தடுக்கு வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு வந்து ரிட்டன் டைப் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ட் அப்படின்ற கீபோர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ மெத்தட்ஸ் தட் ஹாவ் ரிட்டன் டைப் அதர் தென் வாய்ட் return a value to the calling routine. ஓகே, ஸோ மெத்தடுக்கு ரிட்டன் டைப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணும். அந்த வேல்யூவை வந்து மெயின் ஃபங்க்ஷனில் காலிங் பிளேஸில் வந்து அந்த வேல்யூஸ் அக்செப்ட் ஆகும்.
ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், ரிட்டன் வேல்யூ கொடுத்து செமிகோலன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு. மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, மெத்தடோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஒரு மெத்தடோட எண்டில் அந்த மெத்தட் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ரிட்டன் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து என்ன வேல்யூவை நம்ம ரிட்டன் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை கொடுக்கணும் வித் செமிகோலனோட. இட் இஸ் த வேல்யூ ரிட்டன்டு. ஓகே.